ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 வீக்ஸா வீடியோ போட முடியல. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ரெசிபி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மீன் குழம்புக்கு வந்து குழம்பு செய்யும் போது வந்து பொடி மீனாக வாங்குறது தான் வந்து குழம்புக்கு வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். வஞ்சரம்லாம் குழம்பு வச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. வஞ்சரம், வவ்வால் அந்த மீனெல்லாம். இதுவே வந்து மத்தி மீன், நெத்திலி, காரப்பொடி இதெல்லாம் வச்சிங்கன்னா வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 நல்லெண்ணெய், 50 நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் வந்து போட்டுக்குங்க. வெந்தயம் பொரிஞ்சதும் கடுகு, சீரகம் ரெண்டும் போட்டு ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 100 சின்ன வெங்காயம் உரித்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை போட்டுங்க. அதுக்கடுத்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே வந்து தக்காளி வந்து ஒரு 4 பழம் தக்காளி, அந்த தக்காளி கூட ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் மொத்தமாக அரைச்சிருங்க. அரைச்சிட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச கலவையை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா சுருள வதக்கணும். தக்காளி வந்து நல்லா சுருள வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு திரும்ப வதக்கிட்டு புளி வந்து நல்லா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை கரைச்சிட்டு அதில் வந்து குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சமாக அதில் சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த கரைசலை வந்து அந்த தக்காளி போட்டதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு வரும்போது நமக்கு தேவையான திக்னஸ் வருது அப்படின்ற ஸ்டேஜில் மீனை போடணும். மீன் வந்து லாஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ் தான், ஏன்னா மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ லாஸ்ட் 3 to 5 மினிட்ஸ் குழம்பு நல்லா திக்காக ஆயிடுச்சு அப்படின்னும் போது மீனை போட்டுட்டு, மீனை போட்ட உடனே என்ன பண்ணணும்னா ஒரு ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் அதை லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடி பண்ணி வச்சுட்டு மீனை போட்டுட்டு இந்த வெந்தய பொடியும் போட்டுட்டு மேலே ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு ஒரு கிளறிட்டு, மீன் இருக்கிறதுனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இது ஹார்டாக கிளறிடாதீங்க, ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும். கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ இன்னைக்கு காலையிலேக்கு உங்களுக்கு வந்து மீன் குழம்பு வேணும்னா முந்தின நாள் நைட்டு செய்யுங்க. மீன் அதில் குழம்புல ஊறுச்சுன்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டைலில் மீன் குழம்பு வைக்க தெரியும்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.